ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை கோல்டு ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்களை அப்போல்லாம் நான் பேசுகிற விதத்து பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐ ஆம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி டான் ஸ்டோரியாக மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்களை அப்பெல்லாம் இல்லை ஏதோ கம்பெனியில் பார்ட்டிங்கிறத உன்னோட பிரதர்ஸ் 2 பேருமே வந்து சொன்னாங்க. அவங்களும் டேயும் ஜிமினாவையும் பார்ட்டிக்கு கூப்பிட்டு போகிறாங்களாம். அதனால நானும் பார்ட்டிக்கு வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜின்னு கேட்பாரா. அதெல்லாம் நீ வரான்டா, நீ வந்துட்டுன்னா மின்னையும் நாமுவையும் யார் பாப்பா அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்பாரா. அதான் அங்கிள் ஆண்டி இருக்காங்களே, அங்கிள் ஆண்டியால் பேபிஸை பார்த்துக்க முடியாது, நீ பேபிஸை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஓ ஓகே ஓகே, பேபிஸை உன்னோட மாமாவில் பார்க்க முடியாது, அங்கிள் வர லேட்டாக தான் ஹவுஸ்க்கு வருவார், ஓகே 2 பேபிஸில் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜின் வேகமாக கீழே இறங்கி வந்துடுவார். அந்த மாதிரி கீழே இறங்கி வந்தோம். நாம் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க, மாமையை கூப்பிட்டு போங்க, நாங்கள் செல்ல பசங்கள்லாம் கிராண்ட்மா கிட்ட இருந்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், எனக்கு உங்கள் 2 பேரை பற்றி தெரியுண்டா, அமைதியாக போய் உன் ஒர்க்கை பாரு அப்படிங்கிற மாதிரி ஆரம் அப்படியே நாம் அந்த ரூமை விட்டு வெளியே அனுப்பினோம். இப்போது நம்ம ஆரம், ஜங்குக்கு, நம்ம டேயாங்கு, ஜிமினா, சுகா இவங்க எல்லாருமே அந்த பார்ட்டிக்கு போகிறாங்க. அந்த மாதிரி பார்ட்டிக்கு போனால் ஜின்னுக்குமே நம்ம ஆரம் கூட போகணுங்கிற அந்த ஃபீல் வருது. பட் அந்த ஃபீலை கொஞ்சம் பிரேக் பண்ணிவிட்டு நாம் கூடயும் மின்னுக்கிடையும் அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்களா, அதுக்கு கிளாஸ் ஒர்க்லாம் இருக்கும்ல, அந்த கிளாஸ் ஒர்க்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருப்பாரு. இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருந்தா இப்போது நம்ம ஆரம்பம்னா அந்த ஃபங்க்ஷன் காலுக்குள்ளே என்ட்ராகி அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்பீச் பேசிவிட்டு ஃபுட் எடுத்து சாப்பிடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் டே மார்னிங் கரெக்டாக ஒர்க்குக்கும் வந்துடணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ண சொன்னால், அதேமாதிரி நம்ம யூமினுமே அப்படி தனியாக ஒரு டேபிளில் உட்காந்துருந்து என்ஜாய் பண்ணி ஃபுட்டை சாப்பிட்டோம். நம்ம டேக்குக்குமே அதேமாரி ஃபுட்டை சாப்பிட்றாங்க. நம்ம ஜங்குக்கு டேக்கு ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணி விட்டுருக்காரு. இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்கு அந்த பார்ட்டி காலுக்குள்ளே ஜெனி என்ட்ராகிறா. இந்த மாதிரி ஜெனி என்ட்ராகி கரெக்டாக ஆரம்பிக்கிட்ட வந்து நிற்கவும் ஆரம் அப்படியே நம்ம ஜெனியை நோட் பண்ணிவிட்டு, என்ன ஜெனி, உன்னை பார்க்கவே முடியாது, உன்கிட்ட பேசவே முடியாது, என்னை தேடி நீ கண்டே பிடிக்க முடியாதுன்னு என்னெல்லாமா நிறைய பேசின, என் முன்னே வந்து நிற்கிறேன். இவ்வளோ டேஸ் உன் முன்னே வராமலே எல்லா ஒர்க்கையும் பண்ணலான்னு நினச்சான் ராம். ஆனால் பட் நான் பவட்ட பிளானை மட்டும் கண்டுபிடிச்சி எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த அந்த பர்சன்டேஜே நீ கம்மின்னு எப்படி வெளியே அனுப்பிட்டேன். அதான் நீ நேருக்கு நேராக மோடலான்னு ரெடி ஆனதுக்கப்புறம் நானும் நேருக்கு நேராக மோட வேண்டியது தானே, எதுக்கு உன்கிட்ட இன்டெரக்டாக கேம் விளாடணும். கேம் இப்போதுலேருந்து ஸ்டார்ட். இப்போ சொல்கிறேன், நான் உன் முன்னாடியே தான் இருப்பேன், உன் பக்கத்துலேயே தான் இருப்பேன், ஆனால் நான் நிறைய ப்ராப்ளம் பண்ணுவேன். ஆனால் அந்த ப்ராப்ளத்துக்கு எதுக்குமே உனக்கு ப்ரூஃப் கிடைக்காது. ப்ரூஃப் மட்டும் இல்லை, உன் கூட இருக்கிற உன் பிரதர்ஸ், லவ்வபுளாக இருக்கிற உன்னோட பிரதர்ஸ் 2 பேருமே உன்கிட்ட ஃபைட் பண்ணுவாங்க. பண்ணதுக்கும் நான் ஹோல் ப்ராப்ளத்தை பண்ணுவேன். என்ன ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஜின் நான் மேரேஜ் பண்ணல, அதே ஜின் உன்கிட்ட இந்த மேரேஜ் லைஃப் எனக்கு பிடிக்கல ஆரம், எனக்கு டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணுன்னு உன்கிட்டயே டிவோர்ஸ் பேப்பரை கொடுக்க வைப்பேன். கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும் ஆரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படி கங்க்ராட்ச் பண்ணுற மாதிரி ஹேண்ட்ஸை நீட்டுவாள். அந்த மாதிரி நீட்டுனா அந்த ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணும்படி நம்ம ஆரம் வந்து கங்க்ராட்ச் பண்ணுறாரு. நீ எப்படி வேணாலும் பிளான் போடுறீ, எனக்கு என் ஃபேமிலியை பற்றியும் என் சின்ன பற்றியும் ரொம்ப நல்லா தெரியும். நீ என்ன பண்ணாலும் சரி, என் சின்னையும் என் பிரதர்ஸையும் என்கிட்ட இருந்து ஒன்றால் ஒரு இன்ச்சு கூட மூவ் ஆன் ஆக்க முடியாது. பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் இந்த மாதிரி வில்லத்தனமாக பேசிட்டு அப்படி ஃபேக்காக ஒரு ஸ்மைல் பண்ணபடி அப்படியே ஹேண்ட்ஷேக்கை பிரேக் பண்ணபடி ஜெனி அங்கேருந்து போனோம். நம்ம ஆரம் வந்து அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து ஜெனி போன அடுத்த செகண்டே ஆரமும் அந்த பிளேஸ்லேருந்து வெளியே போகிற இந்த மாதிரி பண்ணோம். இப்போ பெட்ரூமில் இருந்தால் நம்ம ஜின் வந்து நாமையும் மின்னி ஸ்லீப் பண்ண வச்சுட்டாரு. ஸ்லீப் பண்ண வச்ச அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜின் அப்படியே கொஞ்சம் சேடாகவே, இப்போ நம்மளை பார்ட்டிகளுக்கு கூட்டிகிட்டு போனால் என்ன தப்பு, பேபிஸை நான் தான் பத்திரமா பார்த்துப்பேனே, பேபிஸ் என்ன ஹேண்ட்ஸில் வைக்கிற பேபிஸ் அதான் பெரிய பசங்க தானேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆரம் இந்த மாதிரி நம்மளை ஹேட் ஆக்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி திங்க் பண்ணபடியே ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறாரு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஸ்லீப் பண்ணதுக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் வேர் பண்ணபடி கரெக்டாக ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே வருவாரா. அந்த மாதிரி வெளியே வர நம்ம ஜின்னோட ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஆரம் கிரிப்பாக பிடிக்கவும் நம்ம ஜின்னு பயந்து போய் யாரடா அடி என்னோட பெட்ரூமுக்குள்ளே இருக்கிறது, டே ஒழுங்கு மரியாதையை நான் விடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன் பேபி இந்த மாதிரிலாம் கட்டிகிட்டு இருக்கேன்,
பிறகு நாம எழுந்துக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஆரம் சொல்கிறது கேட்டு இப்படி ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்காண்ட ஹேண்ட்ஸை நம்ம ஜின் எடுக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நம்ம ஆரம் இன்னும் க்ரிப்பாக பிடிச்சபடி எடுக்க ஹேண்ட்ஸை மூவ் ஆன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக நம்ம ஜின்னை பால்கனி சைடில் கொண்டு வந்து ஒரு சேரில் உட்கார வைக்கிறாரு. இந்த மாதிரி உட்கார வச்சா என்னாச்சு ஆரம், பார்ட்டி ஹாலுக்கு தானே போனீங்க, பார்ட்டி ஹாலில் ஃபங்க்ஷன் அங்கே ரன் ஆகிட்டு இருக்க சொல்லியே ஹவுஸில் வந்துருக்குறீங்க, எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரி வியர்டாக பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு, எதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி ஒன் பை ஒன்னாக அப்படி நம்ம ஜின் பேசிக்கிட்டே இருக்கு. சில ஜின்னோட ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்க அந்த ஹேண்ட்ஸ் அப்படியே எடுப்பாரா, இப்படி எடுத்தால் கேண்டில் நைட்டு டின்னரை தான் நம்ம ஆரம் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அதை பார்த்து ஷாக் ஆகி நம்ம ஜின் ஆப்போசிட் சேரில் வந்து நம்ம ஆரம் உட்கார மூமெண்ட்டை பார்த்துட்டு, எனக்கு தெரியும் பேபி, நீ என் கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நிறைய திங்க் பண்ணுற, நானும் என் பேபி கூட தனியாக சிங்கிளாக டைட்டை ஸ்பெண்ட் பண்ணணும்னு திங்க் பண்ணேன். ஆனால் என் பிரதர்ஸ் 2 பேரையும் பார்ட்டி ஹாலில் பார்ட்டியை கரெக்டாக என்ஜாய் பண்ணையும் பார்ட்டியை கவனிச்சிக்கையும் அங்கே விட்டுட்டு அவங்க கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ண வந்தேன். ரொம்ப டேஸ் ஆயிடுச்சுல, நம்ம 2 பேரும் இந்த மாதிரி டைட்டை ஸ்பெண்ட் பண்ணி உனக்கு பிடிச்ச ஃபுட்டை எல்லாத்தையுமே நானே ஹேண்ட்ஸால் ரெடி பண்ணேன். எப்போ கம்பெனியை விட்டு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆனால் ஆன்ட்டி தான் எனக்கு ஹோல் ஹெல்ப்பையும் பண்ணாங்க அப்படிங்கிற மாரி, என்னோடய மாம் தான் அவ்வளோ ஹெல்ப்பையும் பண்ணாங்க அப்படிங்கிற மாரி ஆரம் சொல்லவும், ஆரம் நீங்கள் சொல்கிறது எதுவுமே நான் நம்பவே முடியல, இதெல்லாம் நீங்களா ரெடி பண்ணீங்க? ஆமாம், நிறைய வீடியோஸை பார்த்து அப்புறம் என் மாமோட ஹெல்ப்பால் தான் இந்த ஃபுட்டை நான் ரெடி பண்ணேன், உனக்காகவே ரெடி பண்ணியிருக்கேன், சாப்பிட்லாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சின்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சின்ன அப்படியே நம்ம ஆறாமோட பிளேட்டில் எடுத்து சோப் பண்ணி வச்சுட்டு சின்னோட பிளேட்லேயும் சோப் பண்ணி வச்சா, இந்த பிளேஸில் நீ அமைதியாக இருக்கணும், எதுக்கு தேவையில்லாமல் எடுக்கிற, நான் உனக்கு சோப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னோட ஹேண்ட்ஸில் இருக்க பிளேட்டை வாங்கிட்டு ஜின்னை சேரில் உட்கார வச்சுட்டு நம்ம ஆரம்பமே ஃபுட்டை எல்லாத்தையும் சோப் பண்ணிவிட்டு சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. அந்த மாதிரி சொன்னால் நம்ம ஜின்னுக்கு ரொம்ப ஹாப்பியாகி அப்படியே ஃபுட்டை எடுத்து சாப்பிட்டபடியே நம்ம ஆரம்பக்கிட்ட பேசுகிறாரு. ஆரம்பமே நம்ம ஜின்னுக்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்காரு. 2 பேருமே இந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிட்டபடியே டைட்டை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட பால்கனியில். 2 பேருமே ஃபுல்லாக டைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஜின் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, ஆரம் நமக்காக டைட்டை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு இப்படிலாம் பிளான் பண்ணியிருக்காரா, ஒரு செகண்டில் என்னை ஆரம் விட்டுட்டு போன மூமெண்ட்டுக்கு ரொம்ப பெயினாக இருந்தேனே, இவன் சர்ப்ரைஸ் கொடுக்குறதே ஒரு டிஃப்ரெண்ட்டான மூமெண்ட்டாக இருக்குடா, அந்த சர்ப்ரைஸ் ஹாப்பியான மூமெண்ட்டுக்கு முன்னாடி எவ்வளோ சேடாக கொடுக்குறான், இவன் என்னோட பிஹேவியர் அவனோட பிஹேவியருக்கு ஏற்றபடி தான் அவன் பிரதர்ஸ்கிட்டையும் ப்ளே பண்ணுறான். இன்றைக்கி பிரதர்ஸ் 2 பேருக்கும் வேறு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தானே, அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஷுகா ஃபேஸ்லேயும் ஜங்குக்கோட ஃபேஸ்லேயும் இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக பார்த்தேன். ஹயாங் ஃபஸ்ட் டைம் எனக்கு கிஃப்ட் கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி ஹவுஸையே ரணகலப்படுத்திட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மூமெண்ட்டையே நம்ம ஜின் திங்க் பண்ணியிருப்படியே இருக்கிற மூமெண்ட்டை நம்ம ஆரம் நோட் பண்ணிவிட்டு ஜின்னோட ஃபேஸ் கிட்ட வந்து அப்படி சொடக்கு போடவும் ஜின் அப்படியே ரியாலிட்டிக்கு வந்துட்டு அது ஆரம் அப்படிங்கிற மாதிரி ஆரம் நோட் பண்ணால், என்ன உனக்கு ஆசாசியாக நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன், உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நான் பேசுகிறத கேட்காம எதையும் திங்க் பண்ணிகிட்ருக்கேன், என்னடா ஏன்டா ஆரம்பிக்க ஏதாவது நீ பேசலாம் வச்சுருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவர் இருந்துச்சாரான்னு எழுந்துப்பாரா. அதெல்லாம் ஒன்றும் வைக்கலையே, ஏதாவது வச்சுருக்கணுமே பேபி, எனக்கு எதுவும் பெருசெல்லாம் வைக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஜின்னுக்கு பேக் சைடில் வந்து அந்த சேரோட பேக்கப் பண்ணபடி பிடிக்கவும், ஆரம் ப்ளே பண்ணணும்னு திங்க் பண்ணாதீங்க, நான் இன்னும் சாப்பிடல, பேசலை, அந்த பிளேட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் தான் சாப்பிட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜின் அப்படியே நிமிந்து பேக் சைடில் இருக்கிற ஆரமை நோட் பண்ணோம். ஆரம் அப்படியே நம்ம ஜின்னோட லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜின் அப்படியே பிராடாக தள்ளி தூக்குனபடி அந்த பால்கனியோட எட்ஜுக்கு வர்றாரு. எட்ஜுக்கு வந்துட்டு அப்படியே ஐஸை க்ரிப்பாக க்ளோஸ் பண்ண பொசிஷன்லேயே ஒரு 10 செகண்ட் எனக்காக நீ வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த 10 செகண்டு 1 2 3ங்கிற மாதிரி 10 செகண்டு நம்ம கவுண்டிங்கும் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். 10 சொன்ன அடுத்த செகண்டே அப்படியே ஐஸை ஹோல்ட் பண்ணியிருக்க அந்த ஹேண்ட்ஸை எடுத்தால் அந்த பிளேஸில் பயங்கரமாக வான வேடிக்கை ஃபயர் ரூட் நடக்குது. அந்த ஃபயர் ரூட்டை பண்ணுறது நம்ம சுகாவும் நம்ம ஜங்குக்கும் தான். இந்த மாதிரி ஃபயர் ரூட் பண்ணி ஹாப்பி பர்த்டே ஜின் அப்படிங்கிற மாதிரி நேம்லாம் வருது. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜின்னு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பி, ஒரு ஷாக்கான மூமெண்ட்டில் ஆரம்ப நோட் பண்ணோம். 12 ஆயிடுச்சு, உன்னோட பர்த்டேயில் அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜின்னு டக்குன்னு நம்ம ஆரம்ப டைட்டாக ஹக் பண்ணபடி பயங்கர எமோஷ்னலாக க்ரை பண்ணி அழுறாரு. இந்த மாதிரி க்ரை பண்ணி அழுதம், டே பேட் பாய், உனக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணி கொடுக்கணுன்ட்டு
உன் பிரதர்ஸ் 2 பேரும் தான் என்கிட்ட சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, உன்னோட ஒவ்வொரு பேர்த்டே அன்னைக்கும் நீ ஏன் கூட டைத்தை ஸ்பெண்ட் பண்ணணும், கேக்கை கட் பண்ணி சாப்பிடணும், பேர்த்டே ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ணணும்னு நிறைய நீ திங்க் பண்ணி வச்சுருந்ததா நான் உன்னோட அந்த டெய்லி ஒரு டைரி எழுதுறியே அதில் நோட் பண்ணி வச்சுருந்தேன். ஒவ்வொரு பேர்த்டேயை ஃபேமிலி மெம்பர்ஸ் உன்னோட பிரதரோட என்ஜாய் பண்ணாலும் அந்த பிளேஸில் நான் இல்லாமல் ஒர்க்குக்கு போன மூமெண்ட்டில் நீ ரொம்ப சேடாக இருந்ததை அந்த வேர்ட்ஸ்லேயே நான் ஃபுல்லாகவே நோட் பண்ணேன். எங்கே பாரு ஜின், உன்னோட ஐஸில் எப்போதுமே தேறி வரக்கூடாது. அப்புறம் என்னோட ஜின், எப்போதுமே பெயினில் இருக்கவே கூடாது. அதான் நானும் என்னோடய பிரதர்ஸ் எல்லாருமே சேர்ந்து உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்னு இந்த ஹோல் ஒர்க்கையும் பண்ணோம். ஆனால் பார்ட்டி தான் 11 முடிஞ்சிடுச்சேடா. இப்போனா 12 ஆயிடுச்சுல. 12 தான் நாங்கள் அவ்வளோ விரும்பி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்படி இருக்கு உன்னோட பேர்த்டே கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜின்னு அப்படியே அந்த ஃபயர் ஒட்டு இன்னும் அந்த இது வானவெடிக்கு அப்படியே வெடிச்சிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு அவருக்கு அவ்வளோ ஹாப்பி ஆகுது. இந்த மெமரியை என்னால் எப்போதுமே மறக்க முடியாது ஆராம் அப்படிங்கிற மாதிரி ஜின்னு டைட்டாக ஹேக் பண்ணபடி ஆராமோட சீக்ஸில் சிக்கமாக கிஸ் பண்ணுவாரா. போட்டும் பேபி போட்டும் கீழே தான் உன் பிரதர்ஸும் என் பிரதர்ஸும் நிற்கிறாங்க. இந்த மாதிரிலாம் கிஸ் பண்ணாத அப்புறம் உன் பிரதர் சொன்ன வந்து கேலி பண்ணி கிண்டல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சின்ன அப்புறம்டா அப்படியே கீழே அந்த கார்டன் சைடு நோட் பண்ணால், ஹே ஹயா நாங்களாம் என்னடா நிற்கிறோம், என்னடா இப்படி கிஸ் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி மீன் 2 பேரும் கட்டுறாங்க. இந்த மாதிரி கட்டணும். ஐயோடே நீங்கள் இருக்கிறத நான் கவனிக்கலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஷையான மூமெண்ட்டில் நம்ம ஆரம்ப டைட்டாக ஹக் பண்ணபடி ஃபேஸ் எல்லாம் மறைச்சிக்கிட்டு, நீ சொல்லலாம்ல ஆரம், இந்த மாதிரி பண்ணிட்டேன் பட்டியா, அவங்க நாளைக்கு முழுக்க என்னை வச்சு செஞ்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஷையாக வரா. இந்த மாதிரி ஷையானம் மேரேஜ் ஆகி 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் மேரேஜ் அன்னைக்கு என்ன மாதிரி என் முன்னாடி ஷையாக நின்னியோ அந்த ஷை இன்னும் போலப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின்னை டைட்டாக ஹாக் பண்ணபடி ஜின்னோட ஃபோர்கெட்லாம் கிஸ் பண்ணபடி ஜின்னிட்ட ஃப்ரிட்டியாகவே பேசிட்டு போகிறா. இந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் சும்மா கலர்ஃபுல்லாக ஃபயர் ஒர்க்லாம் பண்ணி ஜின்னோட பேர்த்டே ஃபங்க்ஷனை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்டை ஜெனி நோட் பண்ணிவிட்டு ஜெனிக்கு அவ்வளோ காண்டாகுது. உன்னை பிரிக்கலாம், உன் ஹாப்பினஸை எடுக்கலான்னு பார்த்தா எனக்கு எந்த அளவுக்கு பெயினை கொடுக்க முடியும், எனக்கு எந்த அளவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும்னு தேடி தேடி திங்க் பண்ணி ஒவ்வொரு ஒர்க்கையாக பண்ணிகிட்ருக்கியா ஆராம். பேட்டையா பார்க்குறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பிளேஸ்லேருந்து காண்டா ஜெனி அங்கேருந்து போயிடுவா. அந்த மாதிரி பண்ணோம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடும். மார்னிங்கே நம்ம ஜின்னுக்கு வந்து பேர்த்டே ஃபங்க்ஷன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் முன்னாடி நம்ம ஜின்னு கேக்கை கட் பண்ணுறாரு. கேக்கை கட் பண்ணிவிட்டு ஆரம்புக்கு அப்படியே ஃபீட் பண்ணி விடுவாரா. அந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டா அப்புறம் நமக்கு ஃபீட் பண்ணி விட்றாரு. அப்புறம் நம்ம பிரதர்ஸ், அதாவது ஜின்னோட பிரதர்ஸ் டேக்கும் ஜிமினாவுக்கும் ஃபீட் பண்ணி விட்றாரு. இப்போ ஹவுஸில் இருக்க ஒவ்வொரு பர்சன்ஸ்க்கும் ஃபீட் பண்ணி விட்டுட்டு குட்டி குட்டி கேக் பீசஸாக கட் பண்ணி அங்கே ஒர்க் பார்க்குற ஒரு 2 மேட்ஸு, அப்புறம் வெளியே ஒரு 2 பாடிகார்ட்ஸ் இருப்பாங்க. எப்போதும் சேஃப்டிக்கு நம்ம ஆரம்பிச்சுருப்பாரு அந்த பர்சன்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி அங்கே ஹவுஸில் இருக்கிற மற்ற பர்சன்ஸ்க்கெலாம் நம்ம ஜின்னு போய் கேக்கை எடுத்து சர்வ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ நம்ம ஜொங்குக்கிட்ட சரி நான் இப்போ ஒர்க்குக்கு போகிறேன் ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவும் நம்ம ஜொங்குக்குமே கம்பெனிக்கு கிளம்புறாங்க. இந்த மாதிரி கிளம்புனா டே பாட்டு பைக்கு காரை ட்ரை பண்ணுங்கள் சொல்லிட்டேன், ஒழுங்காக போகணும், ஃபாஸ்ட்டாக போகிறேன் அப்படி போகிறேன்னு எதுவும் ப்ளே பண்ணக்கூடாது. கம்பெனியில் நான் வந்து நோட் பண்ண சொல்ல கம்பெனி ஒர்க்கை பண்ணணும், ப்ராப்ளம் எதுவும் பண்ணக்கூடாது 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவும் ஜொங்குக்கும் அங்கேருந்து கிளம்புவாங்களாம். இப்போ நம்ம வீமின் 2 பேருன்னா ஹாஸ்பிட்டல் போகணுங்கிற மாதிரி கிளம்புறாங்க. இந்த மாதிரி கிளம்புனா டே பக்கத்தில் வந்துட்டு ஆரம்டா டேயோட ஃபேஸை கட் பண்ணபடி இதுக்கப்புறமா நீ ஹாஸ்பிட்டல் போக மாட்டேயாங் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டான், ஏன் இந்த மாதிரி கேட்குறீங்க ஹயாங் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கேட்பாரா. 9 மந்த் ஆயிடுச்சுல, ஹாஸ்பிட்டலில் போய் கஷ்டப்படுறேன், ஹவுஸில் ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எனக்கு இங்கே இருந்தால் ரொம்ப போர் அடிக்கும் ஹயாங், அங்கேயாவது நான் ஏதாவது 2-3 பர்சன்ஸ்கிட்ட பேசிக்கிட்டே ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன், எனக்கு டைம் மூவ் ஆன் ஆகும், என்னால் இப்படி ரூம்குள்ளே அடைஞ்சிலாம் இருக்க முடியாது. அதான் என்னை பாட்டுக்கு ஜின்னும் ஜிமினாவும் பக்கத்துலேயே தானே இருக்கிறாங்க, அதுவும் நான் ஒன்றும் அதர் பிளேஸில் ஒர்க்குக்கு போகல, ஹாஸ்பிட்டலுக்கு தானே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இருந்தாலும் 9 மந்த் பேபி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், நான் ஒர்க்கு சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னா ஜொங்குக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறேன், ஓகேயா, கொஞ்சம் சேஃபாக ஒன்று நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓகே ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா கூட சேர்ந்து அப்படியே நம்ம
டேயுமே ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இப்போ ஜின்னடம் பேபிஸ் 2 பேரையுமே, அதாவது நம்ம யுமினோட பேபிஸு நம்ம ஜின்னோட பேபியும் ஃபுல்லாக ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வருவாரா. இந்த மாதிரி வந்தா எங்கே போகிற அப்படிங்கிற மாரி கேட்கவும், ஸ்கூலில் கொண்டு ட்ராப் பண்ண ஆரம் அப்படிங்கிற மாரி ஜின் சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னோம், சரிவா நம்ம 2 பேரும் சேர்ந்தே போய் ட்ராப் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜின்னையும் பேபிஸையும் கூட்டிகிட்டு நேராக ஸ்கூலுக்கு போகிறாரு. ஜின்னும் ஆரமும் சேர்ந்தே பேபிஸை கொண்டு கிளாஸ் ரூமுக்குள்ளே விட்டுட்டு ஈவினிங் வந்து மாம் பிக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு, சரி ஆராம், இன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, என்னை ஹாஸ்பிட்டலில் மட்டும் ட்ராப் பண்ணிடுறீங்களா அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஹாஸ்பிட்டலுக்கு இன்றைக்கி உனக்கு ஒர்க் கிடையாது, அதுக்கு பதிலாக இன்றைக்கி வேறு ஒரு ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு, இன்றைக்கி ஜின்னுக்கு பேட்டெல்லாம் நைட்டு செலிப்ரேட் பண்ணியாச்சு, கேக்கு கட் பண்ணியாச்சு, இருந்தாலுமே அந்த பேட்டை டேட்டை ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கணுங்கிற மாதிரி நம்ம ஆரம் திங்க் பண்ணுறாரு. இந்த மாதிரி திங்க் பண்ணால் நம்ம ஜின்னுமே எனக்கு மறுபடியும் சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறீங்களா அப்படிங்கிற மாரி கேட்கவும், சர்ப்ரைஸ் மட்டும் இல்லை நிறைய ஷாக்கும் கொடுப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம ஜின்னை நேராக ஒரு மாலுக்கு கூப்பிட்டு வர்றாரு. மாலுக்கு கூப்பிட்டு வந்து அதோட நம்ம ஜின்னு கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜின்னு கூடயே பேசுகிறது, டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறது, திங்ஸ் வாங்கி கொடுக்குறது, ஃபுட்டு சாப்பிட்றதுங்கிற மாரி நல்லாவே டைட்டாக என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆரம் என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்டை பார்க்க சொல்ல, மேரேஜ் ஆகி நாமோ டொமாக்ஸில் இருக்க சொல்ல இந்த மாதிரி ஆரம் ஒரே ஒரு டைம் நம்ம ஜின்னை மாலுக்கு கூட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் இப்போன்னா நம்ம ஜின்னை வெளியே கூட்டிகிட்டு வந்துருக்காரு. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜின் ஆரமோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ண பொசிஷன்லேயே அந்த பிளேஸில் நம்ம ஆரம் கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுவாரா. இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணால் அந்த பிளேஸில் நம்ம ஆரம் கூட படித்த பர்சன்ஸ், ஆரமும் காலேஜ் ஸ்கூல்லாம் படிச்சுட்டு தானே வந்திருப்பாரு. அதில் ஏதோ காலேஜ் மீட் போலுக்கு இது ஜெனியோட பிளான். 100% வேகமாக ஆரம் கிட்ட வந்துட்டு, டே ஆரம், உன்னை பாட்டு எவ்வளோ டேஸ் ஆச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்கு ஜின்னோட ஹேண்ட்ஸை தட்டி விட்டுட்டு ஆரமை டைட்டாக அவன் ஹக் பண்ண ஜின்னு அப்படியே ஆரம் மட்டும் மூவ் ஆன் ஆகி நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா, என்னடா உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஆரம் நம்ம அந்த பர்சன்ட்டை பார்த்து கேட்டான். என்னடா ஃப்ரெண்டை பார்த்து இப்படிலாம் பேசுகிற, நான் கூட உன்னை பாட்டு ரொம்ப டேஸ் ஆச்சுன்னு எவ்வளோ ஹாப்பியாக வந்து ஹக் பண்ணேன், இந்த மாதிரி இக்னோர் பண்ணுற, ஏன்டா அந்தளவுக்கு கோவப்படுற நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 மெம்பர்ஸ் என் கூட தான் இருக்காங்கங்கிற மாதிரி ஒரு 3 பர்சன்ஸோட நேமை சொல்லவும், அவங்களும் கரெக்டாக நம்ம ஆரம்பிட்டு வந்துட்டு, டே ஆரம், உன்னை பாட்டு எவ்வளோ டேஸ் ஆச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ரொம்ப டேஸ்லாம் ஆகலை, கொஞ்சம் டேஸ் தான் ஆகுது அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, அது மட்டும் இல்லை இன்றைக்கி ஈவினிங் ஒரு கிளப்பில் ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி இருக்குது, நீ வரியா அப்படிங்கிற மாரி சொல்லவும், அதாவது காலேஜ் மேட் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி ரெடி பண்ணியிருக்காங்க, அந்த பார்ட்டிக்கு வரியா அப்படிங்கிற மாரி சொல்லவும், எந்த ஒரு பார்ட்டிக்கு நான் வரல, நானே ஒரு பர்சன்ட்டுக்கு பெரிய ஒரு பார்ட்டியே கொடுக்கணுங்கிற மாரி சின்ன பாப்பாரா அந்த மாதிரி பார்த்தேன். என்னடா ஆரம் இந்த மாதிரி பேசுகிற, காலேஜில் ஒன்றா படிக்க சொல்ல எல்லா பிளேஸ்லேயும் ஒன்றா தானே எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவோம், ரொம்ப இயர்ஸ் ஆச்சுடா, கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் ஆயிடுச்சு, இப்போ நல்லா நம்ம மறுபடியும் மீட் பண்ணிகிட்ருக்கோம், ப்ளீஸ்டா, ப்ளீஸ் நம்ம இந்த பார்ட்டிக்கு வாடா, கிளப்புக்கு வாடாங்கிற மாரி நம்ம ஆரமோட மவுட்டால் ஓகேன்னு சொல்கிற அளவுக்கு பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஆரம் வந்து இன்றைக்கி ஜின்னோட பேட்டை ஜின் கூட மட்டும்தான் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணணும், என்ன நடந்தாலும் சரி இதுக்கு போகக்கூடாதுங்கிற மாரி முடியாதுங்கிற மாதிரி இக்னோர் பண்ணுற மூமெண்ட்டுக்கு சின்ன வாலண்டரியாக வந்துட்டு ஆரம் கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. இந்த மாதிரி சொன்னால் தூரத்துலேருந்து இந்த மூமெண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணுற ஜெனி தான், அவன் கூட வர மாட்டேன்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிடுவான் உங்களுக்கு. ஜென், நீ என்னடா இவ்வளோ இன்னசென்ட்டாகவே இருக்கிற, ஓ நீ இந்த மாதிரி இருக்க போய்தான், அதோட பேபி மாதிரி இன்னசென்ட்டாக இருக்க போய்தான் ஆரம்புக்கு ஒன்று அவ்வளோ பிடிச்சிருக்கான், நான் போட்ட ஸ்கெட்சில் கரெக்டாக 2 பேர் வந்து விழுந்துட்டீங்களே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நக்கலை ஜெனி சிரிப்பெல்லாம் இந்தமாரி சிரிச்சா. நம்ம ஆரம்பம்னா, ஏய் இன்னைக்கு உன்னோட பேட்டே, நான் உன் கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு திங்க் பண்ணுறேன், நீ ஏன் இந்த மாதிரி சொல்கிற, அதெல்லாம் என்னால் வர முடியாதுடா, ஓ உங்களுக்கு பேட்டையா, ஹாப்பி பேட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணி விஷ் பண்ண வருவானா. அந்த பர்சன்டோட ஹேண்ட்ஸை நம்ம ஆரம் ஹோல்ட் பண்ணிவிட்டு, அதெல்லாம் நீ ஒன்றும் விஷ் பண்ணாண்டாடா, நான் நிறைய விஷ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜெலஸ் ஆகிறாரு. இந்த மாதிரி ஜெலஸ் ஆனால் நம்ம ஜின்னுக்கு இந்த மொமெண்ட்டை பார்க்க சொல்ல சிரிப்பு வருது. இருந்தாலும் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணபடி ஆரம்பம் நோட் பண்ணால், நீங்களும் அப்போ அந்த பார்ட்டிக்கு வாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஆரம்போட ஃப்ரெண்ட்ஸு கேங்கெல்லாம் நீங்கள் பார்க்கணும்ல, கண்டிப்பாக நீங்கள் வரணும், அதுவும் பேட்டை பர்சன் சொல்கிறீங்க, உங்களுக்கு பேட்டை கிஃப்டெல்லாம் நாங்கள் வச்சுருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேய் என் ஒய்ஃபுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்க நான் இருக்கேன்டா, நீங்களும் ஒன்று வாங்கி கொடுக்காண்டாண்டா, தேவையில்லாமல் என் பேபி கிட்ட ஏதாவது ப்ளே பண்ணுற மாதிரி கிஃப்ட் கொடுக்குறேன்னு ஃபிலிட்டியாக பேசுனீங்க, வேறு பாட்டுக்கோ என் பிரதர்ஸ் 2 பேரையும் இந்த பார்ட்டி காலுக்கு கூட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இது டேய் அவனும் 2 பேரையா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எனக்கு 2 பிரதர்ஸ் தானடா, அவனை 2 பேரையும் தான் பிறகு பார்ட்டி காலுக்கு அனுப்புவேன்,
எனக்கு பதிலா டே நீங்கள் பாருடா இப்படிலாம் சொல்லி பயமுறுத்தாதடா. டே ஆரம் இப்படிலாம் பேசாதடா. உன் பிரதர்ஸோட பிஹேவியர் எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும்டா. நீ வராமல் இருந்தால் கூட பரவாயில்லடா. ஆனால் கண்டிப்பாக அவங்க 2 பேரை மட்டும் அந்த பிளேஸ்க்கு வர வச்சிடாதடா. கொஞ்சம் செகண்டில் பிரதர்ஸ்குள்ளே ஃபைட் பண்ணுற மாதிரி ஃபைட் பண்ணிவிட்டு பார்ட்டியே நாசமாக்கி விட்றானோடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொன்னால் தெரியுதுல்ல, 2 பேரோட கேரக்டர் தெரியுதுல்ல, அப்புறம் என்ன ப்ராப்ளம் பண்ணக்கூடாது. அப்போ பார்ட்டிக்கு நீ கூட்டிகிட்டு வர மாட்டல, அதை நான் இன்னும் திங்க் பண்ணல. பார்ட்டிக்கு என் ஒய்ஃப் வர சொல்ல என் பிரதர்ஸ் மட்டும் வரமாட்டேன்னு நான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக வருவாங்க. ஆனால் என்ன ஆனா அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லவும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அப்படியே அந்த 3 பர்சன்ஸ் அங்கேருந்து போகிறாங்க. கால் பண்ணடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி போனோம். இப்போ நம்ம ஆரம்னா சின்ன பட்டு திரும்பிட்டு உனக்கு கொஞ்சம் மட்டும் அறிவு இருக்கா, நான் உன் கூட தானே டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணி ஹோல் பிளானே போட்டு சொன்னேன், ஏன் இப்படி என் பிளானை மட்டும் பிரேக் பண்ண அப்படி இப்படிங்கிற மாதிரி சின்ன பிடிச்சி திட்டுறாரு. எதுக்காக ஆரம் இந்த மாதிரி திட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. சரி வா, நான் பிளானை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு நோட்லாம் போட்டு எழுதி வச்சிருப்பாருக்கு. பிளான் போட்டு வச்சிருக்காரு. அந்த பிளானை மட்டும் இதை பண்ணாண்டா இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு இப்போ மூவி பார்க்க போகிறோம். அப்புறம் உடனே ஈவினிங் 6 o'clock போலயே நைட்டு ரெடி பண்ண அந்த டின்னர் பிளேஸுக்கு சின்ன கூட்டிகிட்டு போய் டின்னர் கொடுக்கணும். அப்புறம் இதை பண்ணிடலாம். ஐயோ, நான் பாட்டு போட்ட பிளானில் பாடி கட்டாகி போச்சு அப்படிங்கிற மாதிரி கதறிட்டு நிற்கிறாரு. இந்த மாதிரி கதறிட்டு நிற்கிறத நம்ம ஜின் நோட் பண்ணிவிட்டு பேக்கப் பண்ணபடியும் அப்படி நோட் போட்டு எழுதியிருக்காருல, அதெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு நம்ம ஜின்னுக்கு ஒரே ஷை ஆகுது. சரி ஓகே ஆராம், இன்னொரு டைம் நம்ம இந்த மாதிரி டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணலாம். நானே எனக்கு எப்போவாட்டா டைம் கிடைக்கும் உன் கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க ஜின் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாடரி ஃபேஸ் ஆகிப்பாரா. இந்த மாதிரி வச்சோம். நம்ம ஜின் அப்படியே ஆரம்போட சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு வாங்க போகலாம், மூவிக்கு டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த நோட் புக்கெல்லாம் பேக் அந்த அவரோட பேண்ட் பேக்கெட்டில் வச்சுட்டு அப்படியே சின்ன ஹக் பண்ண பொசிஷன்லேயே நேராக மூவி பார்க்குற பிளேஸ்க்கு போகிறாங்க. எந்த அளவுக்கு 2 பேரும் லவ்வபுளாக இருக்கிற மூமெண்ட்டை பார்க்க சொல்ல ஜெனிக்கு தான் காண்டி எங்கேயோ போகுது. என்னடா இவங்க 2 பேரும் பிரித்து விடலான்னு பார்த்தா ஏன் முன்னாடியாடா இந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கிறீங்க, பார்ட்டிக்கு வாராம், உனக்கு நான் சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சுருக்கேன், உனக்கு மட்டும் இல்லை உன் கூடயே வருது பேர் பேட்டை போய் அதுக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நக்கலாக சிரிச்சுக்கிட்டு ஜெனி அங்கேருந்து போவா. இப்போ மூவிலாம் பார்த்துட்டு நம்ம ஆரம் கரெக்டாக அந்த டின்னர் பிளேஸ் ஒரு ஹோட்டல் இருக்குல்ல, அந்த ஃபுட்டு டயட்டெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாரு. அந்த பிளேஸ்க்கு கரெக்டாக கூட்டிகிட்டு போனால் அந்த ஹோட்டல் ரொம்ப பெருசாக இருக்குது. பட் அந்த ஹோட்டலில் ஒரு 1 hour மட்டும் நம்ம ஆரம் எந்த ஒரு பர்சன்டேஜ் உள்ளே அலோவ் பண்ணாத அளவுக்கு அந்த ஹோட்டலை புக் பண்ணி வச்சுருக்காரு. அந்த பிளேஸுக்குள்ள கரெக்டாக என்ட்ரு ஆகி சின்ன ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு நம்ம ஜின்னு கூட ஃபுல்லாக டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. நம்ம ஆரம் காலேஜ் படிக்க சொல்ல சரியான ஒரு சிங்கராக இருந்திருப்பாரு. செம்மையாக சாங் ப்ளே பண்ணுவார். இப்போ நீங்கள் ஜின் பேட்டை இல்லை, நம்ம ஜின் வந்து ஆறாம எப்படி இன்ச்சு போய் இன்ச்சாக பாட்டு ரசித்து லவ் பண்ணியிருப்பாரு. அந்த லைஃப் ஸ்டைலை கொஞ்சோண்டு நம்ம ஜின்னுக்கு கொடுக்கணுங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஜின்னை கொண்டு ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு அங்கே ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்குது, அதுக்கு பக்கத்தில் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி கேக்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அப்போ அந்த டேபிளில் போய் 1 by 1 அரேஞ்ச் பண்ணுங்கிற மாதிரி சொல்லவும் ஃபுட்டு கேக் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தா, இதெல்லாம் எனக்கா, இது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஃபுட்டாச்சு. இந்த ஆரம் என்னை பற்றி கொஞ்சம் கூட திங்க் பண்ணட்டாலும் ஆனால் எனக்கு என்னென்ன பிடிக்கும் ஏது பிடிக்குங்கிறத நான் சொல்லாமலே தெரிஞ்சு வச்சுருக்கானே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு எல்லாத்தையும் மட்டும் ரொம்ப ஓவராக எக்ஸைட் ஆகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஆரம் அப்படியே ஒரு சாங்கை ப்ளே பண்ணுவாரோ, அந்த மாதிரி ப்ளே பண்ணால் நம்ம ஜின்னு அப்படியே சாங் பாடுற நம்ம ஆரம்ப நோட் பண்ணுறாரு. நம்ம ஜின்னுக்காகவே ஏதோ ஒரு சாங்கை ப்ளே பண்ணபடி ஜின்னுக்கிட்ட ஜின் கூட என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஆரம் என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை நம்ம சுகாவும் ஜொங்குக்கும் அதே பிளேஸ்லேருந்து தான் நோட் பண்ணுறாங்க. பாட்டியாடா நம்ம ஹயாங்கு, நம்மக்கிட்ட எவ்வளோ கட்டுன்ட்டு இருக்கிறாரு, ஒய்ஃப் கிட்ட மட்டும் எப்படிலாம் சாங் பாடி ப்ளே பண்ணுறாரு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவர் பண்ணுற மூமெண்ட்டெல்லாம் காப்பி அடித்து தானடா நம்ம பேபிகிட்ட ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். ஓ, நெக்ஸ்ட் டைம் நம்ம பேபிக்கு பேர்த்டேஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் பண்ணணும் ஜொங்குக்கு, நல்லா நோட் பண்ணிக்கோ. ஓ, இந்த மாதிரி சாங் ப்ளே பண்ண சொல்கிறியா, உனக்கு தான் சாங் வராதடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா செலவும்
இந்த பிளேஸுக்குள்ள ஹயாங்க தெரியாமல் உள்ள வந்துருக்கோம். அமைதியாக இங்கே என்ன நடக்குன்னு பார்த்துட்டு வெளியே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சத்தம் போடாட்டு அமைதியாருங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கும் ஷுகவும் அமைதியாக இந்த மாதிரி நோட் பண்ணால் சாங் ப்ளே பண்ணபடியும் ஜின்னுக்கு முன்னாடி ஒரு பொக்கே எடுத்து ப்ரப்போஸ் பண்ணபடி ஹாப்பி பர்த்டேலாம் சொல்கிறாரு. இப்படி சொல்லிவிட்டு இந்த டே உனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஜின் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என் லைஃப்பில் மொத்த ஹாப்பினஸ் எனக்கு இந்த ஒரு டேலே கிடைச்ச மாதிரி இருக்கு ஆரம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்ப டைட்டாக ஹக் பண்ணோம். சரி சரி ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு சுட சுட ரெடியாக இருக்க உன்னோட ஃபுட்டை எல்லாத்தையும் சாப்பிடு, உனக்கு பிடிச்சது தான், நான் எல்லாத்தையும் சர்வ் பண்ணுறேன் பார் அப்படிங்கிற மாதிரி பார்த்து பார்த்து எல்லாத்தையும் எடுத்து வைப்பாரா. டேய் எனக்கு பொறுமை இழந்து போச்சுடா, என்னைக்காவது நமக்கு இப்படி எடுத்து வச்சிருக்காராடா. அண்ட் என்ன வைஃபுக்கு ஒரு லவ் பாண்டு நமக்கு ஒரு லவ் பாண்டு இல்லை, இன்னைக்கு ரெண்டில் ஒன்று கேட்ட வேண்டியதான், வாடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா எழுந்துக்கிட்டா. டே இவ்வளோ நேரம் ஏன் வாயமோட சொன்ன, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்கு கிழித்து உட்கார வைக்கிறாரு. இந்த மாதிரி உட்கார வச்சான். நம்ம ஜின்னுக்கு ஜொங்குக்கும் ஷுகவும் பேசுறது லைட்டாக கேட்டுருச்சு. இந்த 2 வாய்ஸும் இந்த ஜொங்குக்கும் ஷுகவும் மாதிரிலாம் இருக்குது, இங்கே யாருமே இல்லைன்னு நம்ம ஆரம் சொன்னாங்க.